Hi friends. So in the series of videos, we'll try to discuss or revise concepts of CA final direct tax. ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும் ஸ்க்ரீனில் இங்கே ஐ ஹாவ் சம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இல்லையா, இது என்னோட ஓன் ப்ரிப்பரேஷனுக்காக நான் என் கிளாஸில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நோட்ஸு. ஸோ இப்போ நான் இந்த நோட்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கிட்டேன்னா, ஐ ஹாவ் அ ஃபேக்கல்ட்டி நேம், வி ஹாவ் அ ஃபேக்கல்ட்டி நேம்ட் நிமிஷம் we have a faculty named Shirish Vyas Saran. I took DT classes from him. Sir is a excellent faculty for DT. I think sir is in this field for more than 25 years, I guess, in Bombay. So if you are searching for DT classes or you are exploring multiple options, who's a better faculty or who would suit you na, I would definitely recommend, please check out the classes of Shirish Vyas sir. I'll show you to him. This is sir. This photo is sir, and this is his name. This is his spelling. CA Shirish Vyas. I know I'm not pronouncing it exactly, but this is his name. You can just go on Instagram or YouTube and search his name. Sir has a channel, and they have posted multiple demo lectures on multiple concepts. You can view them, and if you find it comfortable, you can purchase class from sir. I believe the academy of sir is called academy called Prime Vision Academy. You can use that name too. So yes, we will be using notes of Shirish Vyas sir in this discussion for this revision. Okay, the first chapter that we are going to discuss is something called as assessment procedures. இப்போ இந்த வீடியோ இங்கிலீஷ் இருக்குமா தமிழ் இருக்குமான்னா, I believe I am making it for my fellow friends who are studying CA final மெயின்லி இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ் இங்கிலீஷ் கலந்தே போவோம். அண்ட் இந்த வீடியோ யாருக்காகன்னா, எய்தர் நீங்கள் நான் சிஏ ஃபைனல்லாம் படித்து முடிச்சுட்டேன், எக்ஸாம் தான் போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரிகேப்புக்காக என்னென்னா முக்கியமான கான்செப்ட் இருக்குது, ரிகேப் பண்ண போகிறேன், அது டக்குன்னு பண்ணிடணும், வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கேட்டால் ஆகணும்னா திஸ் வில் ஒர்க் ஃபார் யூ. எல்லா கான்செப்ட்ஸையும் எல்லா கான்செப்ட் பண்ண மாட்டோம், முக்கியமான கான்செப்ட் நிறைய கான்செப்டை, அதில் இருக்கக்கூடிய க்ரக்ஸ் எலிமெண்ட்ஸை, முக்கியமான எலிமெண்ட்ஸை வில் பி டெஃபினெட்லி டச்சிங் அப்பான் அண்ட் சில விஷயங்கள் டீட்டெயிலாகவும் பேசுவோம். ஆர் நான் இப்போ தான் சிஏ ஃபைனல் எக்ஸ்ப்ளோரே பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் ஃபேக்கல்ட்டி யார்கிட்ட பார்க்கலாம், இப்போ தான் எனக்கு கான்செப்ட்ஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன், இந்த செக்ஷனில் இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறேன்னா, இட் வில் ஒர்க் ஃபார் யூ ஆல்சோ. தட் இஸ் அ ப்ராமிஸ். யூ வில் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இந்த வீடியோவை ஆர் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை தைரியமாக பார்க்கலாம். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் மை சைடு. ஓகே, இப்போ நம்ம இந்த அசஸ்மெண்ட் ப்ரொசீஜருங்கிற சாப்டரை ஆஸ் அ ஹோலாக பார்த்தோன்னா வெறும் 4 கான்செப்ட் தான் படிக்க போகிறோம், 4 விஷயம் தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைல் பண்ண போகிற ரிட்டர்ன் விச் வி ஹவ் ஆல்ரெடி டன் ஸோ மச் இன் ஆர் ஆர்டிகிள் ஷிஃப்டிங். 3 வருஷமாக அந்த தான் பண்ணிட்டுருந்தோம், அதுதான் ஃபஸ்ட்டில் வரப்போகுது. பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம என்ன தான் 3 வருஷம் ஃபைல் பண்ணியிருந்தாலும் நமக்கு தெரியாத 2-3 பாயிண்ட் நோட்டிட்டு தான் இருக்குது அந்த செக்ஷன்ஸ்குள்ளே. வி நோ தட் 139 இஸ் த ரிட்டன் ஃபைலிங் செக்ஷன். பட் அதுக்குள்ளே நம்ம நோட்டீஸ் பண்ணால் தான் 1-2 பாயிண்ட்டு ஆக்டில் ஒட்டிகிட்டு இருந்திருக்கு. தட் வி வில் பி டிஸ்கஸிங். நமக்கு என்ன தான் நல்லா தெரிஞ்ச செக்ஷனாக இருந்தாலும் வரும், அதுலேருந்து 2 பாயிண்ட் வரும். செகண்டு, சம்திங் கால்டு என்கொயரின்னு. நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டோமா, அப்போ ரிட்டன் ஃபைல் பண்ணதெல்லாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து தே வில் சென்ட் என்கொயரி நோட்டீஸ். இது அப்போ இந்த ஃபைல் பண்ணியிருக்கேன், இது எனக்கு தப்பாக தோணுது, ஆர் இதுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த காசு வந்திருக்குன்னு சொன்னால் யார்ட்டு வந்துச்சு, இந்த காசு கொடுத்துருக்குன்னு சொன்னால் யார்கிட்ட கொடுத்த, ஃபாரினில் டேக்ஸ் கட்டுன்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட்டை கொடு, இந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்டு இன்ஃபர்மேஷனோ கேட்டு டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி பண்ண முடியும், டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். 3வது அசஸ்மெண்ட்டு. அசஸ்மெண்ட்னா என்ன, ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டேன்னா நான் 1 லட்ச ரூபா என் இன்கம்னு சொல்லிட்டேன், டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுவாங்கல்ல, அப்போ டிபார்ட்மெண்ட் செக் பண்ணி என் இன்கம் 1 லட்ச ரூபா தானா, இல்லை அண்டர் ரிப்போர்ட் பண்ண டேக்ஸ் கம்மியாக கட்டியிருக்கனான்னு அவங்க செக் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் அசஸ்மெண்ட்டு. அண்ட் கடைசியாக we have some other sections that also will be discussing. இதில் 3 இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா செக்ஷன்ஸ் இருக்கும், அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ரிட்டர்ன்ஸில் ஆரம்பித்தோம்னா, our favorite section, most used section in our life of articleship, ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இஸ் 139(1) வாலண்டரி ரிட்டர்ன். டிபார்ட்மெண்ட்லாம் கேட்குறதுக்கு முன்னாடியே நானே போய் இதான்ப்பா என் இன்கம், இதான் என் ரிட்டர்னு ஃபைல் பண்ணுறது தான் வாலண்டரி ரிட்டர்ன். நம்ம ஃபைல் பண்ண 95% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்ம ஆர்டிகல்ஷிப் லைஃப்பில் வாஸ் வாலண்டரி ரிட்டர்ன் தான். இப்போ வாலண்டரி ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தோணும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே யாரெல்லாம் இன்கம் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் ஃபைல் பண்ணணுன்னு. இதை நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆர்டிகல்ஷிப்பில் ஐடி பார்த்துருந்தோன்னா, இன்கம் டேக்ஸ் பார்த்துருந்தோன்னா ஞாபகம் வர விஷயந்தான்.
அதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நம்ம சில நேரங்களில் மறந்துடுற ஒரு கவனிக்க தவறுன விஷயம், பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் மேலே போனால் ஐடி ஃபைல் பண்ணும். வாட் நம்பர், எது மேலே போகணும்? இப்போ நமக்கு 5H இருக்குது, 5H சேர்த்தா கிராஸ் டோட்டல் இன்கம் வருது, கிராஸ் டோட்டல் இன்கம் டிரெக்ஷன் லெஸ் பண்ணால் நெட் டாக்ஸபிள் இன்கம் வருது, இதில் நல்ல 10A வரை மைனஸ் பண்ணுவோம். இப்போ இத்தனை ஃபிகர்ஸ் இருக்குல்ல, இதில் எந்த நம்பரை பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் மேலே போகணும்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா நெட் டாக்ஸபிள் இன்கம் சொல்லிடுவோம். நெட் டாக்ஸபிள் இன்கம் தானே ஃபைனல் நம்பர், அது பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட். நோ, கிராஸ் டோட்டல் இன்கம் இஸ் த கரெக்ட் ஃபிகர். இருக்கா? கிராஸ் டோட்டல் இன்கம் 2,50,000க்கு மேலே போனாலே we have to file mandatory returns. 139(1) ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இட் இஸ் நாட் நெட் டாக்ஸபிள் இன்கம். அதுவும் கிராஸ் டோட்டல் இன்கம் எப்படி இருக்கணுமா, பிஃபோர் செக்ஷன் 54 எக்ஸம்ஷன்ஸ். வாட் இஸ் 54? கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன் படிச்சிருக்கோமா? 54F, 54B, 54D. அந்த வீடு வாங்கி வீடு விற்கணும், லேண்டு வாங்கி வீடு விற்கணும், வீடு வாங்கி ஷேர் வீடு விற்றா ஷேர் வாங்கணும், அந்த செக்ஷன்லாம் படிச்சிருக்கோம்ல கேபிட்டல் கெயினில். அந்த டிரெக்ஷன்லாம் எடுக்கக்கூடாதாம்மா, அந்த டிரெக்ஷன் எடுக்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிடணும். அப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் தான் எடுக்கணும். அந்த கிராஸ் டோட்டல் இன்கம் எப்படி இருக்கணும்? 54F, 54 சீரீஸ் டிரெக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் 2,50,000க்கு மேலே போனாலே ஒருத்தன் என்ன பண்ணி ஆகணும்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இட் இஸ் நாட் நெட் டாக்ஸபிள் இன்கம். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ், வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணணும்? we have 5 heads of income இல்லையா? salary, house property, business, capital gain, IFOS. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தட் salary எனக்கு 10 ரூபா இருக்குது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து 5 ரூபா சம்பாரிச்சிருக்கேன், பிஸ்னஸ்லேருந்து 20 ரூபா சம்பாரிச்சிருக்கேன், கேபிட்டல் கெயின் எனக்கு 40 ரூபா இருக்குது. கேபிட்டல் அதாவது இப்போ ஒரு லேண்டை விற்று ஒரு பில்டிங்கை விற்று நான் 40 ரூபா ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்கேன். சரியா? 100 ரூபாய்க்கு விற்றேன், 60 ரூபா காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனு, 40 ரூபா கேபிட்டல் கெயினா? இப்போ இதில் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 40 ரூபா எனக்கு கேபிட்டல் கெயின் கிடச்சதில்ல, இதெல்லாம் கொண்டு போய் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ஸ்பெசிஃபைடு பாண்ட் இருக்கும் இல்லையா 54Fல, அந்த பாண்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். NHA பாண்டு 4 பாண்ட் இருக்கும், கவர்மெண்ட் பாண்டு, அதில் ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அதில் 20 ரூபா எக்ஸம்ஷன் கிடச்சிருச்சு 54Fல. சாரி, இட்ஸ் நாட் 54F, இட்ஸ் 54EC. 54ECயில் அப்போ 20 ரூபா தானே டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் ஆஸ் பர் கேபிட்டல் கெயின் சாப்டர். செக்ஷன் 45 சார்ஜிங் செக்ஷன் படி எனக்கு எவ்வளோ தான் கேபிட்டல் கெயின் டாக்ஸபிளாக இருக்குது? 20 ரூபா தான். பட் இந்த இடத்துல நான் எவ்வளோ இருக்கணுமாம்மா? 40 - 20 தான் வந்து இருக்கணும். பட் இந்த கம்ப்யூட்டேஷனுக்கு ஐ ஷுட் டேக் 40, நாட் 20. ஏன்னா 139(1) என்ன சொல்லிட்டான், கேபிட்டல் கெயின் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? வித்தவுட் டேக்கிங் த எஃபெக்ட் ஆஃப் செக்ஷன் 54 அந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்டை பார்க்கக்கூடாது. ஃபுல் 40 இருக்கணும், நாட் 20. வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் IFOS ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். சேர்த்தா எவ்வளோ வருது? 30, 35, 45, 85. லெட்ஸ் சே திஸ் இஸ் இன் lakhs or thousands or whatever. பட் இந்த நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சுல, இந்த நம்பரை தான் நான் செக் பண்ணுவோம். எதோட? 2,50,000க்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு. இந்த நம்பர் 2,50,000க்கு மேலே இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு ஃபைல். இந்த நம்பர் கீழே இருந்துச்சுன்னா ஐ நீட் நாட் ஃபைல். எனக்கு ஸ்டில் வேணால் ஃபைல் பண்ணலாம், பட் ஐ do not have the obligation to file. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கிராஸ் டோட்டல் இன்கம் படிச்சிருச்சா? இதுக்கப்புறம் வி சப்ராக்ட் டிரெக்ஷன்ஸு. டிரெக்ஷன்ஸ்னால் என்ன? சாப்டர் 6 இந்த 80C, 80D, 80TT ஆல் தோஸ் வி ஹேவ்ல. அது இல்லாமல் செக்ஷன் 10A இந்த செஸ்வேர் இருக்குது, SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, அதெல்லாம் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆஃப்டர் தட் வி கெட் அ நெட் டாக்ஸபிள் இன்கம். திஸ் நம்பர் இஸ் irrelevant, வெரி இம்பார்ட்டன்ட், irrelevant ஃபார் 139(1). இந்த நம்பர் கிராஸ் டோட்டல் இன்கம் 2,50,000 மேலே ஃபைல் ரிட்டர்ன்ஸ், பிலோவா do not file returns. Excellent. So that is something we have to remember. யாருக்கு இந்த லிமிட்ஸ் பார்க்கணும்? எல்லா அசசிஸு, மனுஷன், கம்பெனி, பார்ட்னர்ஷிப் எல்லாருக்கும் இந்த லிமிட்ஸ் இருக்கானா? இல்லை. அதுக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் கம்பல்சரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்கணும்? irrespective of income, there are some people who have to compulsorily file their returns. First is companies. கம்பெனின்னு இந்தியாவில் நீ வேலை செஞ்சுட்டேன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நீ கம்பெனின்னு பேன் வாங்கிட்டேன்னா, யூ ஹாவ் டு ஃபைல் யூர் ரிட்டர்ன்ஸ் ஈவன் இஃப் யுவர் இன்கம் இஸ் 0. 2,50,000 நோ. ஈவன் இஃப் யூ ஹாவ் லாஸ், ஈவன் இஃப் யுவர் இன்கம் இஸ் 2 rupees, 3 rupees, லிட்ரலி 3 rupees, கம்பெனி தானே நீ,
இன்கார்பரேட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இல்லை, ஆர் ஃபாரின் கம்பெனியில் வேலை செய்யல, பிஸ்னஸ் வச்சிருக்கீல்ல, ரெசிடென்ட்டாக இருக்கீல்ல, ஃபைல் பண்ணு. இந்தியாவில் நீ கம்பெனின்னு பேர் வச்சு உட்காந்துட்டீங்கன்னா ஃபைல் பண்ணி ஆகணும். செகண்டு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். எஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸும் கம்பல்சரியாக ஃபைல் பண்ணி ஆகணும். தேர்டு, someone called RASO FECOன்னு. இது என்ன RASO FECOனா, ஒரு ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபாரினில் அசெட் வச்சுருக்கான். எப்படி? இந்தியன் ரெசிடென்ட்டு ஃபாரினில் அசெட் வச்சுருக்கான்னா இன்கம் டஸ் நாட் மேட்டர், ஹீ ஹேஸ் டு ஃபைல் ஹிஸ் ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி FECOனா என்ன பார்ப்போமா? ப்ளீஸ் கோ அப், மேலே போ. தேங்க்யூ. RASOனா என்ன? ரெசிடென்ட் பர்சன் ஹேவிங் அசெட் லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா, இது பார்த்துட்டோம். ஆர் ஹேவிங் சைனிங் அத்தாரிட்டி இன் அ பேங்க் அவுட் சைட் இந்தியா. ஏன்னா நான் அசெட்டை ஓன் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு வெறும் சைனிங் அத்தாரிட்டி, நான் நினச்சா பணத்தை கையெழுத்து போட்டு எடுத்துக்க முடியாது, தான் சைனிங் அத்தாரிட்டி. எண்ட் ஆஃப் த ரேட் மீன்ஸ் தட் அது என் கேஷ் தானே, இல்லை எனக்கு சைனிங் அத்தாரிட்டி இருக்க போகுது. அப்போது நான் ஈதர் ஃபாரினில் அசெட் வச்சுருக்கேன், ஆர் ஃபாரினில் இருக்க பேங்க்கில் சைனிங் அத்தாரிட்டி வச்சுருக்கேன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் சைனிங் அத்தாரிட்டி வச்சுருக்கேன்னா, எசென்ஷியலி மீன்ஸ் அது ஏன் பணம். நான் என்ன பண்ணி ஆகணும்? irrespective of my income is only 3 rupees as per income tax act, 5 rupees as per income tax act, still I have to file my returns. அதான் ஆல்வேஸ் ஃபைல், கம்பல்சரி ஃபைல். அப்போ நம்ம யார் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தோம், பார்ட்னர்ஷிப் பார்த்தோம், RASO பார்த்துட்டோம். ஃபாரினில் அசெட் வச்சுருக்கோம், ஒரு சைனிங் அத்தாரிட்டி வச்சுருக்கேன். இதனா FECOனா என்னோடய ஃபாரின் ட்ராவல் 2 lakh rupees மேலே இருக்குது. நான் ஃபாரின் ட்ராவலுக்காக 2 lakh rupees மேலே செலவு பண்ணியிருக்கேன். என்னோடய எலக்ட்ரிசிட்டி பில் 1 lakh rupees மேலே இருக்குது. எவ்வளோக்கு மேலே இருக்குது? 1 lakh rupees மேலே இருக்குது. என்னோட கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் அந்த ஃபினான்ஷியல் இயரில் ப்ரீவியஸ் இயரில் 1 crore மேலே இருக்குது. ஆர் FEC முடிச்சிட்டோமா? ஓ ஃபார் அதர் ப்ரிஸ்கிரைப் கண்டிஷன். வேறு என்ன அதர் ப்ரிஸ்கிரைப் கண்டிஷனு? என்னோடய டேர்ன் ஓவர் பிஸ்னஸ்க்கு 60 lakhs மேலேயோ, இல்லை ப்ரொஃபஷனுக்கு 10 lakhs மேலேயோ இருக்குது. எவ்வளோ? பிஸ்னஸ்க்கு 60, ப்ரொஃபஷனுக்கு 10 lakhs மேலே இருக்குது. ஆர் என்னோட TDS TCS அந்த வருஷத்துக்கு சாதா மனுஷனுக்கு, நார்மல் பீப்புளுக்கு 25,000 மேலேயும், ஆர் சீனியர் சிட்டிசனுக்கு 50,000 மேலேயும் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டேர்ன் ஓவர் 60-10, TDS நார்மல் 25,000, சீனியர் சிட்டிசன் 50,000, ஆர் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 50 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் எவ்வளோக்கு மேலே இருக்கலாம்? 1 crore மேலே இருக்கலாம். பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு 50 lakhs மேலே போயிருச்சுனாலே நான் என்ன பண்ணி ஆகணும்? மேண்டேட்டரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். வில் டூ ஒன் மோர் ரிவிஷன். RASOனா என்னது? ரெசிடென்ட் அசஸி ஹேவிங் அசெட்டு அவுட் சைட் இந்தியா. இன்னொன்று என்னது? சைனிங் ஆர் ஹேஸ் அ சைனிங் அத்தாரிட்டி இன் அக்கௌண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு அவுட் சைட் இந்தியா. அது RASOவா? FECO என்னது? F ஃபார் ஃபாரின் ட்ராவல், எவ்வளோக்கு மேலே? 2 lakhs மேலே. அடுத்து என்ன? எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோக்கு மேலே? 1 lakh மேலே. சி ஃபார் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பண்ணுற கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட், பேங்க்கில் பணம் போடுறது, பணம் வந்திருக்கிறது. டெபாசிட்னா கேஷ் மட்டும் போடுறது இல்லை, பணம் வந்திருக்கிறது. எவ்வளோக்கு மேலே வந்திருந்தா? 1 crore மேலே வந்திருந்தா. கடைசியாக ஓ ஃபார் அதர் கண்டிஷன்ஸ். அதர் கண்டிஷன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 3 இருந்துச்சு. டேர்ன் ஓவர் பிஸ்னஸ்க்கு 60, ப்ரொஃபஷனுக்கு 10 lakhs, TDS TCS நார்மல் பீப்புளுக்கு 25,000, சீனியர் சிட்டிசனுக்கு 50,000. நார்மல் பீப்புளுக்கு 25, சீனியர் சிட்டிசனுக்கு 50. கடைசியாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் எவ்வளோ இருக்கணும்? 50க்கு மேலே இருந்தாலே. அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 1 crore. பிஸ்னஸ் பண்ணுறவன் டெபாசிட் அதிகமாக வாங்கலாம், அக்கௌண்ட்டில் பணம் அதிகமாக வரலாம், பிரச்சனை இல்லை. நீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் தானே வச்சுருக்க, உனக்கு எதுக்கு அவ்வளோ காசு? தொழில் பண்ணா கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்போ, நான் புரிஞ்சுக்கிறேன் நீ தொழில் பண்ணுறேன்னு. நீ தொழில் பண்ணுறேன்னு பண்ணலன்னு சொல்லிட்டேன், பண்ணால் கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருப்ப, சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சிருப்ப. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க உனக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே காசு வருதுன்னா அப்போ நீ சேலரி தானே வாங்குற, வேறு என்ன வழி இருக்குது? சேலரி நீ 50 லட்சத்துக்கு மேலே வாங்கினா எப்படி நீ டேக்ஸ் கட்டாமல் இருப்ப? ஏமாத்துறதா என்ன? அப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 50 lakhs மேலே வாங்குறான்னா ஸ்டில் நீ வந்து ஜஸ்டிஃபை பண்ணு. இல்லைங்க அது இன்கம் இல்லை, எங்கள் மாமியார் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எங்கள் அப்பா கிஃப்டாக கொடுத்த, ஜஸ்டிஃபை பண்ணு. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணு. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கு. ஓகேவா? இதுக்கு பின்னாடி திரும்பி வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். அப்போ கம்பல்சரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் யார் யார்? கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்மு, ராசோ, ஃபீகோ. ராசோ வெளிநாட்டில் அசெட் வச்சிருக்கோம், சைனிங் அத்தாரிட்டி வச்சிருக்கோம், ஃபீகோவில் அந்த 4 கண்டிஷனு அதை நம்ம திருப்பி வரல. ஓகேவா? அப்புறம் வந்துப்போம். அப்போ இவங்க எல்லோரும் என்ன பண்ணி ஆகணும்? கம்பல்சரியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். இவங்களை தவிர மற்ற எல்லாருமே அசஸீஸு மேண்டேட்ரி ரிட்டர்ன் ஃபைலிங் யாருக்குன்னா கம்பெனிஸ், ஃபர்ம்ஸு, ராசோ, ஃபீகோவுக்கு. மற்றவங்க எல்லாருமே எப்போ ஃபைல் பண்ணால் போதும்? அவங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் எவ்வளோக்கு மேலே இருக்கணும்?
2,50,000 மேலே, which is basically basic exemption limit as per old scheme. நியூ ஸ்கீம் போனால் நம்ம படிக்கிற வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா வரும், அடுத்த வருஷம் 4 லட்ச ரூபா மாறுது இல்லையா, அந்த வருஷத்துக்கு எவ்வளோ பேசிக் எக்ஸம்ஷனோ ஆக்டில் நம்பர் எழுதலை 2,50,000, 3,00,000, 4,00,000லாம் ஆக்டில் லிங்க் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க, பேசிக் எக்ஸம்ஷன் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை ஆகிற பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளவோ அதை பொறுத்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஸோ நீங்கள் நியூ ஸ்கீம் போகிறீங்கன்னா 3 lakhs வரைக்கும் இந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எக்ஸாம் எழுத போகிற வருஷத்துக்கு. ஓகே, ஸோ இப்போது டியூ டேட்ஸ் பற்றி பேச போகிறோம். அப்போ 139(1) புரிஞ்சில் 139(1) இஸ் வாலண்ட்ரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன். அது என்ன தான் பேர் வாலண்ட்ரியாக இருந்தாலும் மேண்டேட்ரியாக பண்ணி தான் ஆகணும். பட் நானே போய் பண்ணுறேன், டிபார்ட்மெண்ட் கேட்காம நானே போய் ஃபைல் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் கேட்டு பண்ணாது வேறு செக்ஷன், அப்புறம் படிப்போம் அது. சரி, இப்போ அடுத்து டியூ டேட்ஸ்னால் வீணும் ஆப்வியஸ்லி அதோட தானே அழுதுட்டு இருந்தோம் 3 வருஷமா, 2 வருஷமா நீங்கள் நியூ ஸ்கீமாக இருந்தீங்கன்னா. We know 31st July every year, not 12 o'clock, 1 o'clock, 2 o'clock. Okay, so 31st July is the என்னது income tax return filing due date for non-audit assessees. யாருக்கெல்லாம் ஆடிட் வராதோ அவங்க எல்லாரும் என்னைக்கு ஃபைல் பண்ணி ஆகணும், 31st July ஃபைல் பண்ணி ஆகணும். பேசிக்கலாக இண்டிவிஜுவல் டியூ டேட்னு சொல்லுவோம், பட் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சொசைட்டியாக இருந்தாலும் சரி, ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஆடிட் வராதா என்னைக்கு ஃபைல் பண்ணி ஆகணும், 31st July. இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப், ட்ரஸ்ட், சொசைட்டி, எனி ஒன் ஹூ இஸ் not having the obligation of audit has to file their returns on or before 31st July of the assessment year. அப்போ next due date என்ன? Remember we are talking about return due date, not audit report due date. உனக்கு 30th September மனசில் தோணுச்சுன்னா கரெக்டு, ஆனால் அது தப்பு இல்லையா, யோசிக்கூடாது அப்படி. 30th September இஸ் ஆடிட் ரிப்போர்ட்டோட டியூ டேட். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் டியூ டேட் எப்போ? 31st October. யாருக்கு? ஃபார் சிஏபின்னு எழுதியிருக்கேன்னா கம்பெனிஸு, கம்பெனி சி ஃபார் கம்பெனி, ஏ ஃபார் ஆடிட் அசஸி, யாருக்கெல்லாம் ஆடிட் இருக்கும். ஏன்னா கம்பெனிஸ்க்கு ஆல்வேஸ் ஆடிட் இல்லையா, கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பெனிஸ் ஆர் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு ஆடிட், வேறு வழி இல்லை. அப்போ கம்பெனிஸ் எப்போவுமே வந்துடுவாங்க. பி என்னது? ஆடிட் அசஸி. இண்டிவிஜுவல் டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேலே இருக்குது, ஒரு பார்ட்னர்ஷிப் டர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேலே இருக்குன்னா அவங்களுக்கு ஆடிட் வந்துடும்ல. அப்போ ஆடிட் அசஸி. மூணாவது அப்போ பி என்ன? பார்ட்னர்ஷிப்பாக? நோ, பி ஃபார் பார்ட்னர்ஸ் whose firms are subject to audit. நான் ஒரு ஃபர்மில் பார்ட்னராக இருக்கேன், என் ஃபர்முக்கு ஆடிட் வருதுன்னா, எனக்கு ஆடிட் வராது, நான் இண்டிவிஜுவல் பார்ட்னர், எனக்கு ஆடிட் கிடையாது, பட் என் ஃபர்முக்கு ஆடிட் வருது இல்லை, ஃபர்ம் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் 31st October பாயிண்ட் பி படி 31st October ஃபைல் பண்ணிடுவான் ஃபர்மில். ஆஸ் அ பார்ட்னர் எனக்கும் டியூ டேட் தள்ளி போகுது. ஆக்சுவலாக நான் ஒரு மனுஷனா இண்டிவிஜுவலாக டேக்ஸ் ஆடிட் எனக்கு வரல, அப்ளை ஆகலை, நான் எனக்கு ஃபைல் பண்ணியிருக்கணும், 31st July ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் சின்ஸ் மை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் சப்ஜெக்ட் டு ஆடிட், என்னோட டியூ டேட்டும் இஸ் ஷிஃப்டட் டு 31st October ஆஃப் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட்டு இயர். நான் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண வேணாம், வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் பாயிண்ட்டு. ஃபர்ம் ஆடிட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணால் போதும், பார்ட்னர் ஃபைல் பண்ண வேணாம், என் பேரில் ஆடிட் ரிப்போர்ட் என் பேனில் பண்ண வேணாம், பட் எனக்கு டியூ டேட் மட்டும் தள்ளி போகும். we know the logic இல்லை. ஏன்? ஏன்னா பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் இஸ் நார்மலாக ஸ்டார்டிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும், இயர்லேயே முடிவு பண்ணிடணும். பட் பார்ட்னர்ஸோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸும் சரி, பார்ட்னர்ஸோட ரெமுனரேஷன், இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் இஸ் டிபெண்ட் ஆன் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்மை முடிச்சாதான் பார்ட்னர்ஸ் ரெமுனரேஷன் என்னன்னு ஒரு பார்ட்னர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் என்னென்னு ஐடி ரிட்டர்னில் கொடுக்க முடியும். அப்போ அதுக்காக தான் ஃபர்மோட டியூ டேட் தள்ளி போகிறதுனால பார்ட்னரோட டியூ டேட்டும் தள்ளி போகுது. ரிமெம்பர், ஃபர்முக்கு மட்டும்தான் ஆடிட் ரிப்போர்ட், பார்ட்னருக்கு ஆடிட் ரிப்போர்ட் கிடையாது, ஒன்லி டியூ டேட் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். அண்ட் ஃபைனலாக கடைசியாக யாருக்கு? 30th November இஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அசஸி. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இஸ் செப்பரேட் சாப்டர் அண்ட் ஃபைனல், அதையும் நம்ம டைம் இருந்தால் படிப்போம் இங்கே. ஓகேவா? தட் இஸ் இவன் ஃபாரின் சேலு பர்ச்சேஸ்லாம் பண்ணுறான், ரிலேட் பார்ட்டி வச்சுருக்கான், ஐ மீன் இவனோட ரிலேட் பார்ட்டி ஃபாரினில் இருக்கான், அவனுக்கு சேல் பர்ச்சேஸ் கொடுத்தல் வாங்கல் இருக்குன்னா அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அப்ளை ஆகும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் கிளைண்ட்ஸுக்கு டியூ டேட் இன்னும் தள்ளி போகுது, ஐடி ரிட்டர்ன் டியூ டேட்டு 30th November அவன் ஃபைல் பண்ணால் போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஐடி ரிட்டர்ன் டியூ டேட்ஸ் மட்டும்தான். ஆடிட் ரிப்போர்ட் டியூ டேட்ஸ் வேறன்னு நமக்கு தெரியும். எப்போ ஃபைல் பண்ணி அவன் ஆடிட் ரிப்போர்ட்டு? 1 month பிஃபோர் ரிட்டர்ன். அப்போ இது எல்லாத்துலேருந்தும் -1 month. 30 Novemberனா 31st October, 31st Octoberனா 30th September நம்ம ஃபைல் பண்ணி ஆகணும்.
ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் போகும், இந்த வருஷமும் போயிருக்கு. பட் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல, இது தியரிட்டிக்கலாக இருக்கனால. ஓகே, நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸை பற்றி பேசலை. நம்ம பேசின எந்த டியூ டேட்டுமே இந்த வருஷம் ஃபாலோ ஆகலை. போன வருஷமும் ஆடிட் ரிப்போர்ட் டியூ டேட் ஃபாலோ ஆகலை. பட் திஸ் இஸ் வாட் த ஆக்ட் சேஸ். எக்ஸ்டென்ஷன் அந்த பீரியடில் சிபிடி பார்த்து கொடுக்கறது தான். அதுக்கும் இதுக்கும் நமக்கு லிங்க் பண்ணல, கன்ஃபியூஸ் பண்ண வேணாங்கிறதுக்காக. ஹவு டு ஃபைல், எப்படி ஃபைல் பண்ணணும்? ஐடிஆர் ஃபார்மில் வி ஹேவ் ஐடிஆர் 1 2 3 4 வரைக்கும் தான். ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஹெச்யூஎஃப்ஸ்க்கெல்லாம் இருக்குது இல்லையா. அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு வி ஹேவ் ஐடிஆர் 5, கம்பெனிஸ்க்கு வி ஹேவ் ஐடிஆர் 6, ட்ரஸ்ட்டுக்கு, அதாவது 12AB வாங்கி வச்சிருக்க ட்ரஸ்ட்டுக்கு வி ஹேவ் ஐடிஆர் 7. அப்போ இதில் நமக்கு எந்த ஃபார்ம் அப்ளை ஆகுமோ? வெறும் சேலரி தான்ப்பா 50 lakhs கம்மியான ஐடிஆர் 1 போய்க்குவோம். இல்லைப்பா நான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் 44AD போகிறேன், இன்கம் கம்மி தான்ப்பா, வேறு எதுவும் வேறு நார்மல் பிஸ்னஸ் கிடையாதுன்னா ஐடிஆர் 4 போய்க்கலாமா? இல்லைப்பா எனக்கு வந்துட்டு கேபிட்டல் கெயின் இருக்குது, சேலரி இருக்குது, நார்மல் பிஸ்னஸ் பண்ணுறேன், உலகத்தில் என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லா வகையிலும் இன்கம் சம்பாதிக்கிறேன்ப்பான்னா ஐ கேன் கோ ஃபார் வாட் ஃபார்ம்? ஐடிஆர் 2 3. எனக்கு இருக்கிறதுலே பெரிய ஃபார்ம் இது இஸ் த ஐடிஆர் 3 ஃபார்ம். மற்ற எல்லா ஃபார்மும் அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய ஃபார்ம் எல்லாமே எனக்கு இருக்குண்ணா. நான் போகிற ஃபார்மஸ் ஐடிஆர் 3 ஃபார்ம். அதெல்லாம் சிலபஸில் கிடையாது. ஐடிஆர் ஃபார்ம் சிலபஸில் கிடையாது, நம்ம நாலேஜ்க்காக தான் பேசணும். ஓகேவா? ஆக்டில் என்ன சிலபஸில் என்ன சொல்லிட்டாங்க? ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ப்பா, உனக்கு வர இன்கம்க்கு. ஏன்னா ஃபார்ம் வருஷம் வருஷம் நோட்டிஃபை பண்ணுவாங்க, ஆக்டில் கிடையாது, நோட்டிஃபிகேஷனில் வருது. அப்போ உனக்கு எந்த ஃபார்ம் அப்ளை ஆகுமோ நீ அந்த வருஷம் பார்த்துட்டு கொண்டு போய் ஃபைல் பண்ணிக்கோ அப்படின்னு ஆக்ட் சொல்லி அனுப்பிச்சிருச்சு. அடுத்து என்ன வருது? ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் 139 முடிச்சிட்டோம். இப்போ we are jumping to 139(3) which is ரிட்டர்ன் ஆஃப் லாஸ். நம்ம என்ன சொன்னோம்? ப்ராஃபிட் வச்சிருக்கவன் ஃபைல் பண்ணணும். அதுவும் 2,50,000 மேலே இருந்துச்சு, எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே இருந்தால் ஃபைல் பண்ணால் போதும்னு சொன்னோம் இல்லையா? ஃபார் அதர் பீப்புள் கம்பல்சரி தவிர. இவன் லாஸ் தான் வச்சுருக்கான். இவனுக்கு எதுக்குப்பா ரிட்டர்ன் ஆஃப் இவன் எதுப்பா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னா பண்ணணும். இதுக்கு இந்த வருஷம் லாஸை கேரி ஃபார்வர்டு பண்ணி அடுத்த வருஷம் ப்ராஃபிட் வரப்போ செட் ஆஃப் பண்ணுவேன் இல்லையா? இந்த வருஷம் எனக்கு 50,000 ரூபா லாஸ் வச்சுப்போம். அப்போது இயர் 1ல் லாஸ். இந்த வருஷம் நான் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா ப்ராஃபிட் இருந்தால் தான் டேக்ஸ். 0 ப்ராஃபிட்னாலே டேக்ஸ் கிடையாது. லாஸ் அஃப்கோர்ஸ் நோ டேக்ஸ். இயர் 2ல் என்ன ஆகுது? ஐ எம் ஏர்னிங் அ ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 20,000 rupees. அப்போ நான் செட் ஆஃப் பண்ணி பண்ணல. இயர் 2ல் நான் ஆக்சுவலாக எவ்வளோ டேக்ஸ் கட்டினா போதும்? 0 டேக்ஸ். ஏன்னா ஐ எம் ஹேவிங் திஸ் லாஸ் ஆஃப் 50,000. இதை நான் என்ன பண்ணிப்பேன்? இந்த ப்ராஃபிட்ஸ் கூட செட் ஆஃப் பண்ணிப்பேன். எனக்கு பேலன்ஸ் அப்போ இன்னும் எவ்வளோ லாஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும்? 30,000 லாஸ் ஃபார் ஃபியூச்சர் இயர்ஸ்க்காக என்னால் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும்ல. அப்படி லாஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா, இந்த வருஷம் இருக்க லாஸை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு மேண்டேட்டரிலி ஃபைல் ரிட்டர்ன்ஸ் பிஃபோர் டியூ டேட் மென்ஷன்ட் இன் 139(1). பேசிக்கலி என்னது? இண்டிவிஜுவல் இருந்தால் 31st ஜூலை, நான் ஆடிட் கேஸாக இருந்தால் 31st ஜூலை, ஆடிட் கேஸாக இருந்தால் 31st அக்டோபர். அந்த டேட்ஸ்குள்ளே நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் I can carry forward my losses to the next year. For example, let's say I have a business loss of 70,000 and I am filing my return on 30 December 2025. ஆப்வியஸில் எந்த டியூ டேட்டுமே அந்த டேட்டுக்கு இல்லை. லாஸ்ட் டியூ டேட்டு 30th நவம்பர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கு. இப்போ நான் இந்த டேட்டில் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன்னா இந்த 70K லாஸ் எனக்கு இருக்குல்ல, நான் டேக்ஸ் கட்ட வேணாம், ஸ்டில் டேக்ஸ் கட்ட வேணாம். பட் இந்த லாஸை நான் நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நான் நான் டேக்ஸ் கிளைண்ட்டாக இருந்தால் எப்போ ஃபைல் பண்ணியிருக்கணும்? 31st ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த 70K லாஸ் இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த வருஷத்தில் கிளைம் பண்ண முடியும். எஸ், அப்போது திஸ் இஸ் மை ப்ரீவியஸ் இயரா, 2024லேருந்து 25 வரைக்கும் ப்ரீவியஸ் இயரு. அடுத்து டியூ டேட்டு 31st ஜூலை ஆர் 31st அக்டோபர் ஆர் 30th நவம்பர், டிபெண்டிங் ஆன் ஹூ யூ ஆர். இந்த டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். நான் இந்த டியூ டேட்டுக்குள்ளே பண்ணிட்டேன்னா லாஸ் கிளைம் பண்ண முடியும். தட் இஸ் இந்த டைம் பீரியடுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன்னா லாஸ் கிளைம் பண்ணிக்கோ. கிளைம் பண்ணால் என்னது? இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த வருஷத்துக்கு செட் ஆஃப் பண்ணிக்கோ ப்ராஃபிட் வரப்போ. மிஸ் பண்ணிட்டேன்னா கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் நாட் அலவுட். இதை சொல்கிறது இந்த செக்ஷனு, கேரி ஃபார்வர்டு கவர்மெண்ட் இந்த செக்ஷனு, செக்ஷன் 80 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஸோ நம்மளால் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணவும் முடியாது, அடுத்தடுத்த வருஷத்தில் செட் ஆஃப் பண்ணவும் முடியாது.
இப்போ இது எல்லா லாஸுக்குமே அப்ளை ஆகுமானா எல்லா லாஸுக்கும் அப்ளை ஆகும் எக்ஸப்ட் 2 லாஸஸ். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம 139(3) ஞாபகம் வச்சுப்போம். இந்த 2 பாயிண்ட்லாம் தான் எக்ஸாம் ஆப்பு வைப்பாங்க ஐசிஏல. எல்லா லாஸும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும் எக்ஸப்ட் 2 லாஸஸ். ஸ்பெஷல் 2 லாஸாக இருந்தால் நீ லேட்டாக ஃபைல் பண்ணாலும் கிளைம் பண்ணிக்கலாம், லேட்டாக ஃபைல் பண்ணாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அது என்ன 2 லாஸ்னால், ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் என்னது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸுக்கு ஆன் டைம் ரிட்டர்ன் தேவை கிடையாது, லேட்டாக ஃபைல் பண்ணாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஸ்பெஷல் லாஸ் என்னதுன்னா அன்அப்சார்ப்டு டெப்ரிசியேஷன். எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா எக்ஸெப்ஷன். யார் 2 பேருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு, ஒரே நிமிஷம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு அண்ட் அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன். இந்த 2 லாஸை மட்டும் நீ லேட்டாக ஃபைல் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஃபியூச்சர் இயர்ஸில் செட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த 139(3) ப்ரொவிஷன்ஸ் ஆர் செக்ஷன் 80 ப்ரொவிஷன்ஸு இதுக்கு அப்ளை ஆகாது. ஓகேவா? இப்போ we have a question to deal with. Let's say that எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் 30 ரூபா லாஸ், பிஜிபிபியில் 50 ரூபா ப்ராஃபிட். இப்போது நான் என்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன்னா 5th December 25 அன்னைக்கு ஃபைல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆன் டைம் ரிட்டர்னா லேட் ரிட்டர்னா? லேட் ரிட்டர்ன். ஓகே, டிசம்பரில் பண்ணாலே அது கண்டிப்பாக எல்லாருக்குமே, எல்லா அசசிஸ்க்குமே லேட் ரிட்டர்ன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? You know what, I'll change this example. Let me make PGBP as loss and this shall be, என்ன வைக்கலாம், IFOS வச்சுக்கலாம். சரியா? அதர் சோர்ஸ். there is a reason I am doing this. ஓகே, இப்போ பிஜிபிபியில் எனக்கு லாஸ் இருக்குது, ஐஎஃப்ஓஎஸில் எனக்கு ப்ராஃபிட்ஸ் இருக்குது. நான் என்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், 5th December 2025. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, லேட் ரிட்டர்னா ஆன் டைம் ரிட்டர்ன்? லேட் ரிட்டர்ன். லேட் ரிட்டர்னா என்ன பிரச்சனை, கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா? இப்போ என்னால் இந்த பிஜிபிபி லாஸஸை அதர் சோர்ஸ் ப்ராஃபிட்டோட செட் ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? You can think an answer. Fix answer in your mind. பண்ண முடியும் 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 முடியும். ஏன் முடியும்? ஏன்னா the whole point of section 139(3) is about carry forward. We never worry about setting it off in the same year. இது ரெண்டுமே ஒரே வருஷம் தானே. ஒரே வருஷத்தில் வர ஒரு ப்ராஃபிட்டையும் லாஸையும் செட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது, எந்த தடையுமே இல்லை. நார்மல் செக்ஷன் 80 படி பிஜிபி லாஸு அதர் சோர்ஸ் ப்ராஃபிட் செட் ஆஃப் ஆகுமா? தாராளமாகும், தாராளமாகும். பிஜிபிபி லாஸ் யாரும் தான் செட் ஆஃப் ஆக மாட்டா, சேலரி தான் செட் ஆஃப் ஆகாது. அதர் சோர்ஸ் கூட செட் ஆஃப் ஆகும். இல்லை நார்மல் பிஜிபிபி பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ வரும், 20 ரூபா. யூ கேன் செட் ஆஃப், ஏன்னா இட் இஸ் இந்த சேம் இயர் இல்லையா. The provisions of 139(3) applies only in case of carry forward from current year and set off in another year. It does not apply in case of setting off income in the income and losses in the same year. Okay, important point of distinction, important point of testing in examination. நமக்கு ப்ரொவிஷன் நல்லா தெரியும், நம்பிட்டு போயிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு குட்டி பாயிண்ட்ல மைனராக ஆப்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாயிண்ட்டுகள் இதெல்லாம் மைனர், வெரி ஃபைன், மைனர் அண்ட் ஃபைனர் பாயிண்ட்ஸ் ஆப்பு வைக்கிறதுக்கு வசதியான பாயிண்ட்ஸ் ஐசிஏக்கு. ஓகே, ஸோ அதான் கீழே எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் பிஸ்னஸில் ஒன்றில் ப்ராஃபிட் ஒன்று லாஸும் இருந்துச்சுன்னா அந்த வருஷம் செட் ஆஃப் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, கேரி ஃபார்வர்டு மட்டும்தான் பண்ண முடியாது லேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால். ஓகே, அண்ட் வி ஹாவ் த கான்செப்ட் ஆஃப் கண்டோனேஷன். பண்ணியிருப்போம் ஆஃபீஸில். கண்டோனேஷன்னா ஏதோ ஒன்று டைமுக்கு பண்ணாமல் விட்டேன்னா ஐடி ஆஃபீஸர் போய் காலில் விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்க, இந்த காரணத்தினால பண்ண முடியாமல் போச்சு, எனக்கு மன்னிச்சு பாவ மன்னிப்பு கொடுங்கய்யா அப்படின்னு கேட்குறது தான் கண்டனேஷன். இப்போ பண்ணியிருப்போம் இல்லையா ஆஃபீஸில். ஸோ இங்கேயும் நம்ம ரிட்டன் டைமில் ஃபைல் பண்ணாமல் விட்டோம்னா என்ன பிரச்சனை வருது, லாஸ் செட் ஆஃப் பண்ண கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல. அப்போ ஐடி ஆஃபீஸர்கிட்ட போய் பணிவா கேட்டு நான் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு செட் ஆஃப் பண்ண அலோவ் பண்ணுங்கன்னு கேட்குற ப்ராசஸ் பேர் தான் கண்டனேஷன். யார்கிட்ட போகணுன்னா அது லிமிட்ஸ் இயர், இதை ஒரு புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கம்மை பொறுத்து
இன்கம் இந்த இடத்துல இன்கம் இருந்துச்சு, இதுக்கு லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம். லாஸை பொறுத்து கமிஷனர் கிட்டேயா, சீஃப் கமிஷனர் கிட்டேயா, பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் கிட்டேயா, இல்லை டேரக்டாக டிபார்ட்மெண்ட்டுக்கே போர்டுக்கே போகிறோமா, சிபிடிக்கே போகிறோமாங்கிறது இட் வில் பி டிசைட் பேஸ்ட் ஆன் ஹவு மச் லாஸ் யூ வாண்ட் டு கேரி ஃபார்வர்ட் டு த நெக்ஸ்ட் இயர். பட் கண்டனேஷன் என்ன, மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பு கேட்டு, நான் ஃபைல் பண்ணாமல் விட்டேன், தப்பு தான், பட் ஸ்டில் எனக்கு நான் லேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், என்னை கேரி ஃபார்வர்ட் பண்ண விடுங்க அப்படின்னு அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டோனேஷன். ஓகே, அப்போ நம்ம இப்போ எல்லா டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் முடிச்சிருக்கோமானா 2 தான் முடிச்சிருக்கோம். 139(1) வாலண்ட்ரி ரிட்டர்ன், 139(3) லாஸ் ரிட்டர்ன். இன்னும் இருக்கானா? இன்னும் இருக்குது. வி ஹவ் பிலேட்டட் ரிட்டர்ன், ரிவைஸ் ரிட்டர்ன், அப்டேட்டட் ரிட்டர்ன் எல்லாம் வருது, பின்னாடி வந்துட்டு இருக்கு லாரியில். பட் இப்போது இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னா, ரிட்டர்ன்ஸ்னால் என்ன, அசஸ்மெண்ட்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அடுத்து படிக்க போகிற ரிவைஸ் ரிட்டனும் பிலேட் ரிட்டனும் புரியறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், அசஸ்மெண்ட்னா என்னென்னு ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இப்போ ரிட்டன்னா என்ன பார்த்துருக்கோம், கம்ப்யூட்டேஷன் யார் போடுறா, இஸ் டன் பை த அசசி. நான் தான் டேக்ஸ் பேயரில், டேக்ஸ் பேயர் தான் அசசி இல்லை, டேக்ஸ் பேயர் தான் கணக்கு போடுறாரு. பேசிக்கலி ஆடிட் ஆஃபீஸில் பண்ணுறோம், பட் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது, ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டேக்ஸ் பேயர். அப்போ டேக்ஸ் பேயர் அவரே கணக்கு போட்டு அவரே கொண்டு போய் ஃபைல் பண்ணுறதான். டிபார்ட்மெண்ட் நமக்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாது, கவர்மெண்ட் நமக்காக கால்குலேட் பண்ணாது. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டேக்ஸ் பேயர் ஹூ இஸ் த அசசி இன் லீகல் லாங்குவேஜ். ஓகே, பட் அசஸ்மெண்ட்டில் அங்கேயும் கம்ப்யூட்டேஷன் தான் பண்ணுறாங்க. நீ ஃபைல் பண்ண ரிட்டர்ன் கரெக்டாக, சேலரி 10 ரூபா சொல்லியிருக்கு, 10 ரூபாயா 12 ரூபாயா, ஏஎஸோட செக் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் இன்கம் 40 ரூபா சொல்லியிருக்கு, ஜிஎஸ்டி டர்ன் ஓவரோட செக் பண்ணுவாங்க, 40 ரூபா தான் இன்கம்மாக கரெக்டாக இருக்கான்னு. அப்போ இந்த கம்பெனி ஃபைல் பண்ண ரிட்டர்னை அசஸிங் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட்டில் திருப்பி செக் பண்ணுவார், அவர் ஒரு கம்ப்யூட்டேஷன் போடுவார். அப்போது அசஸ்மெண்ட்டில் யார், அங்கேயும் கம்ப்யூட்டேஷன் தான் போடுறாங்க, அங்கேயும் எக்ஸலில் கால்குலேஷன் தான் போடுறாங்க. பட் யார் போடுறா, இட் இஸ் டன் பை அசஸிங் ஆஃபீஸர். இவர் தான் லோவஸ்ட் கிரேட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நம்ம டீல் பண்ண போகிறவங்களில். அதுக்கும் கீழே ஆஃபீஸில் இருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில். நம்ம செக்ஷன்ஸில் இருக்கிறதுலையே லோவஸ்ட் கிரேட் ஆஃபீஸர் யாருன்னா, இட் இஸ் அ பர்சன் கால்ட் அசஸிங் ஆஃபீஸர். இவர் வேலை என்ன, பேரே அசஸிங் ஆஃபீஸரு, இவர் வேலை என்னவா தான் இருக்க போகுது, அசஸ்மெண்ட் பண்ணுறது தான் இருக்க போகுது. அசஸ்மெண்ட்னா என்ன, நம்ம ஃபைல் பண்ண ரிட்டர்ன் கரெக்டாக இல்லையான்னு அவர் திருப்பி ஒரு கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறவர் தான் அசஸ்மெண்ட்டு ஆஃபீஸர். சரி, இப்போ நம்ம கம்ப்யூட்டேஷன் போடுறோம்ல, இதில் ரிட்டர்ன்ஸில் எங்கே போடுறோம், எங்கே கம்ப்யூட் பண்ணுறோம், ஐ மீன் எக்ஸலில் பண்ணுறோன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு, அவர் கம்ப்யூட் எக்ஸலில் பண்ணுறேன்னு சொல்லிடாதீங்க. அதை எங்கே கொண்டு போய் ஃபைல் பண்ணுறோம், ஐடிஆருங்கிற ஃபார்மில் கொண்டு போய், ப்ரிஸ்கிரைப்டு ஐடிஆர் ஃபார்மில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுறோம். பட் இதுவே அசஸ்மெண்ட் ஆர்டர் அசஸிங் ஆஃபீஸர் கம்ப்யூட் பண்ணுறாருல அவர் கம்ப்யூட்டரில், அவர் பண்ணுற பேப்பருக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் கால்டு அசஸ்மெண்ட் ஆர்டர். நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம்னா போர்ட்டல் போனால் இன்டிமேஷன் ஆர்டர்னு ஒன்று வரும் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ அசஸ்மெண்ட் ஆர்டர். நீ இன்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற ப்ராசஸிங்னு ஒரு மாதத்துக்கு வரும், ஒரு மாதம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு, இல்லை இப்போலாம் 2 நாள்லேயே வந்துடுது, 2 நாள் கழிச்சு போய் பார்த்தோம்னா இன்டிமேஷன் ஆர்டர் அண்டர் 143(1) அப்படின்னு வந்திருக்கும். பச்சை கலரில் ஒரு ரீஃபண்ட் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் அ ரீஃபண்ட். இதுவே டிமாண்ட் இருக்குன்னா, நம்ம கட்ட வேண்டியது இருந்துச்சுன்னா யூ ஹேவ் அ டிமாண்ட் அப்படின்னு சிவப்பு கலரில் ஒரு பார்த்துருக்கோம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ அ அசஸ்மெண்ட் ஆர்டர். அதில் கம்ப்யூட்டேஷன் இருக்குங்கள, எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா, சேலரி அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு ஆஸ் கம்ப்யூட்டட் பை டேக்ஸ் பேயர் 10 ரூபா, அடுத்து இங்கே என்ன போட்டிருக்கோம், ஆஸ் கம்ப்யூட்டட் பை சிபிசி டிபார்ட்மெண்ட்டு 12 ரூபா, 2 ரூபா கம்மியாக காட்டியிருக்க டேக்ஸ் கட்டுன்னு வரும் இல்லை, கம்ப்யூட்டேஷன் பேசிக்கலி. அப்போ அந்த கம்ப்யூட்டேஷன் யார் போடுறா, அசஸ்மெண்ட் ஆர்டருங்கிற பேப்பரில் யார் போடுறா, டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட் பண்ணுது. ரிட்டர்ன் யார் ஃபைல் பண்ணி ஆகணும், அந்த 139(1) யாருக்கெல்லாம் ஆப்ளிகேஷன் இருக்கோ எல்லாருமே ஃபைல் பண்ணி ஆகணும், நோ ஆப்ஷன். ஒன்ஸ் ஆப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா ஃபைல் பண்ணி ஆகணும். பட் இதுவே அசஸ்மெண்ட் ஆர்டர் அப்போ எல்லாருக்கும் போடுவாங்களா, அசஸ்மெண்ட் எல்லாருக்கும் பண்ணுவாங்களான்னா நாட் நெசசரி. டிபார்ட்மெண்ட் யாரையெல்லாம் ஹை ரிஸ்க் அசஸின்னு பார்க்குதோ, யாரெல்லாம் ஏமாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம், ஏமாத்திருக்கான்னு அவசியம் இல்லை, டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் தோணுதோ அவங்களெல்லாம் மட்டும் செலக்ட் பண்ணி, ஹை நெட்ஒர்த்தோ இல்லை ஹை இன்கமோ ஆர் டிரெக்ஷன் நிறைய எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பேஸஸை செலக்ட் பண்ணி செலக்டிவாக அவங்க கம்ப்யூட்டேஷன் போடுவாங்க. எல்லாருக்கும் உட்காந்து அசஸ்மெண்ட் ஆர்டரில் கம்ப்யூட்டேஷன் போட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும், 31 ஜூலை நான் டேக்ஸ் ஆடிட்டு, டேக்ஸ் ஆடிட்டுக்கு 31 அக்டோபர், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்க்கு 30 நவம்பர் ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்ஸ் இல்லையா.
அசஸிங் ஆஃபீஸர் எப்போ அசஸ்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாகணும்னா, அவர் எப்போ கம்ப்யூட்டேஷனை முடிச்சாகணும்னா 12 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் இயர், ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். எப்போ நம்ம அசஸ்மெண்ட் இயரில் ஃபைல் பண்ணி முடிச்சிடுறோம். see here 24-25 இஸ் மை ப்ரீவியஸ் இயர், இன்கம் சம்பாதிக்கிற வருஷம். 25-26 இஸ் மை அசஸ்மெண்ட் இயர், இந்த வருஷத்தில் தான் நான் சம்பாரிச்ச இன்கமை ஃபைல் பண்ணுறேன். எப்போத்துக்குள்ள 31st ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணி முடிச்சிடுறேன். இந்த அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சு, இந்த இயர் முடிஞ்சு அஸ்ஸிங் ஆஃபீஸருக்கு எவ்வளோ டைம் இருக்குது? 12 months இருக்குது. அந்த 12 monthsக்குள்ளே அவர் ஆர்டர் பாஸ் பண்ணால் போதுமானது. திருப்பி நம்ம ஆக்சுவலி வருவோம் அசஸ்மெண்ட் ஆர்டர்னா என்ன, டைம் லிமிட்ஸ் எல்லாம் வருவோம். இப்போதைக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் அசஸ்மெண்ட் இஸ் இனஃப். சரியா? நம்ம இப்போ இதெல்லாம் எதுக்காக படித்தோம்னா ஃபார் த நெக்ஸ்ட் கான்செப்ட் விச் இஸ் பிலேட்டட் ரிட்டர்ன். ஒன் குவிக் ரீகேப். திஸ் இஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர், இன்கம் சம்பாதிக்கிற வருஷம். அசஸ்மெண்ட் இயர்னா அந்த 1st ஏப்ரல்லேருந்து 31st March 2026 வரைக்கும் இட் இஸ் கால்ட் ஆஸ் யுவர் அசஸ்மெண்ட் இயர். அதில் டியூ டேட்டுக்குள்ளே 31st ஜூலையோ இல்லை 31st அக்டோபரோ 30th நவம்பருக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுறோம். இந்த அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சு ஏஓக்கு எவ்வளோ டைம் இருக்குது? ப்ளஸ் 12 months இருக்கு இல்லையா? அசஸ்மெண்ட் இயர் முடிஞ்சு ப்ளஸ் 12 months AO ஹேஸ் டு பாஸ் த அசஸ்மெண்ட் ஆர்டர். இதெல்லாம் நம்ம எதுக்காக படிக்க வந்தோம்? அடுத்த 2 கான்செப்டுக்காக, பிலேட்டட் ரிட்டர்னு அண்ட் ரிவைஸ்டு ரிட்டர்ன். ஸோ த நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபார் த டே இஸ் சம்திங் கால்ட் பிலேட்டட் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139(4). ஓகே, 139(1) வாலண்டரி ரிட்டர்ன், 139(3) டிஃபெக்டிவ் ரிட்டர்னா? இல்லை, லாஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன் ஆஃப் லாஸ். 139(4). இப்போ நெக்ஸ்ட் இமீடியட் செக்ஷன் என்னது? பிலேட்டட் ரிட்டர்ன். பிலேட்டட்னா என்ன? நம்ம யாருக்காச்சும் நேற்று பர்த்டே மறந்துட்டோம், இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சு, காலையில் எழுந்திரிச்சோன்னே. அப்போ என்ன பண்ணுவோம்? எழுந்திரிச்சோன்னே வாட்ஸ்அப் போயிட்டு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அனுப்புவோம் இல்லையா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திட்? நேற்று பர்த்டேப்பா, மறந்துட்டேன், ஆனால் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, அதுக்காக இந்த ஒரு வார்த்தையை பிலேட்டட்னு போடுவோம். லேட்டாக விஷ் பண்ணுறேன், நேற்று பண்ணியிருக்க வேண்டியது இன்றைக்கி விஷ் பண்ணுறேன், இட்ஸ் கால் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. இல்லை, சேம் கான்செப்ட். நேற்று ஃபைல் பண்ணியிருக்க வேண்டிய ரிட்டர்னை நான் இன்றைக்கி ஃபைல் பண்ணுறேன்னா, நேற்றுனா டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்க வேண்டிய ரிட்டர்னை இன்றைக்கி ஃபைல் பண்ண லேட்டாக பண்ணுறேன்னா பிலேட்டட் ரிட்டர்ன். ஓகே, இப்போ நமக்கு பிலேட்டட் அண்ட் டியூ டேட் என்னன்னு கேட்டால் நம்ம ஜென்ரலாக எடுத்தோன்னா என்ன சொல்லிடுவோம்னா, ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் 31st December ஐனோ 31st December எங்கள் ஆஃபீஸில் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு போஸ்க்குன்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது, அதான் கரெக்டு. பட் அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அங்கே ஒரு இக் இருக்குது. முக்கியமாக எக்ஸாம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, எக்ஸாமில் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு இக் இருக்குது. அது என்ன இக்குன்னா, பிலேட்டட் ரிட்டர்ன் கேன் பி ஃபைல்டு பை த assessee either before 31st December of relevant assessment year, on or before 31st December of relevant assessment year, or before completion of assessment whichever is earlier. எங்கப்பா எழுதியிருக்குது? ஆக்டில் தான் எழுதியிருக்கு, 139(4)ல் தான் எழுதியிருக்கு. எப்போத்துக்குள்ளே பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம்? அப் டு 31st December of assessment year, or before completion of assessment whichever is earlier. வாட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் திஸ் லைன்? ஆக்டில் இருக்க இந்த லைனோட இம்பாக்ட் என்ன நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா இட் ஆல்மோஸ்ட் நெவர் ஹேப்பன்ஸ். பட் ஆக்டில் இருக்குது, எக்ஸாமில் டெஸ்ட் பண்ண முடியும், என்னைக்காவது வாழ்க்கையில் நடக்கலாம். நார்மலாக நடக்காது, பட் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஆக்டில் இருக்குது. அர்த்தம் என்ன? இது ப்ரீவியஸ் இயரா 1st ஏப்ரல்லேருந்து 31st மார்ச் அந்த வருஷம் வரைக்கும் இன்கம்மை சம்பாரிச்சிட்ருக்கேன். இந்த பீரியடில் சம்பாரித்த இன்கம்மை நான் எப்போ டேக்ஸ் கட்டுறேன்? இம்மீடியட் நெக்ஸ்ட் இயர், விச் வி கால் அஸ் அசஸ்மெண்ட் இயர். அதில் டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவேன்னா, ஃபைல் பண்ணிட்டேன்னா அது நார்மல் ரிட்டர்ன், வாலண்டரி ரிட்டர்ன், பிரச்சனையில் 139(1)ல் போயிடும். அப்போ நான் ஃபைல் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா தான் நான் எங்கே போவேன்? பிலேட்டட் ரிட்டர்ன் போவேன். இப்போ லெட்ஸ் சே தட் நான் இங்கே டியூ டேட்டுக்குள்ளே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டேன். சரியா? என்ன பண்ணிட்டேன்? டியூ டேட்டில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அப்போ நான் என்ன தான் பண்ணி ஆகணும்? பிலேட்டட் ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இப்போது நடுவில் திடீர்னு 1st அக்டோபர் அன்னைக்கு அசஸிங் ஆஃபீஸர் அவர் கம்ப்யூட்டேஷன் போட்டார். எங்கிட்ட கேட்டாருன்னு எதுவும் ரிப்ளை பண்ணல, அவர் பாட்டு அசஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. பண்ணலாமானா பண்ண முடியும், படிப்போம் அசஸ்மெண்ட் படிக்கும்போது. 1st அக்டோபர் சேம் இயர் 25 அன்னைக்கு அவர் அசஸ்மெண்ட் பண்ணிட்டாருன்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா, அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாருன்னா, இதுக்கு மேலே என்னால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்ட் என்ன சொல்லுச்சு? எப்போ வரைக்கும் ஃபைல் பண்ண முடியும்? அப் டு 31st December ஆர்
பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் 31st அக்டோபர் அன்றைக்கி அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார்ல அசஸ்மெண்ட்டை. அப்போ என்னால் இந்த டைம்குள்ளே மட்டும்தான் ரிட்டன் ஃபைல் பண்ண முடியும். ஒன்ஸ் அவர் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, ரிட்டன் ஃபைல் பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணி ஆகணும், அசஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவைஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ இதில் எங்கே ட்விஸ்ட் இருக்குன்னு கேட்டேன்னா, ட்விஸ்ட் இருக்குது, வருது. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், டியூ டேட் என்ன, ரிலேட்டட் ரிட்டனுக்கு அப் டு 31st டிசம்பர் பண்ணிக்கலாம், ஆர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் இல்லையா. என்ன சிக்கல்னா, அசஸ்மெண்ட் ஒரு நாள் ஆரம்பிச்சு முடிஞ்சிடாது. ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க, தம்பியும் கேஸை ஸ்க்ரூட்னிக் செலக்ட் பண்ணியிருக்கோம், அசஸ்மெண்ட் பண்ண போகிறோன்னு பண்ணி 2-3 மாதம் வேலை செய்வாங்க, கம்ப்ளீட் பண்ணுவார் அவர். நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர் 3 நாள் எடுத்துக்கிறோம். ஆஃபீஸர் அவ்வளோ ஃபைல் வச்சிருக்காரு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு, அவர் 2-3 மாதம் எடுத்துக்கலாம் இல்லையா, தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அவர் 2-3 மாதம் என்ன பண்ணுவார், உட்காந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பார், பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போது let's say notice comes on 20th September. இந்த டேட்டில் நோட்டீஸ் அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறார் நோட்டீஸ், இது அசஸ்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம்ப்பா, உங்கள் கம்ப்யூட்டேஷன் நான் பண்ண போகிறேன், நான் ஃபைல் பண்ண முட்டேன்ல. என்னைக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு, நம்ம எக்ஸாம்பிள் இங்கே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதில் அசஸ்மெண்ட் ஆர்டரு, ஏஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் ஆர்டர், சரியா. அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டார். இப்போது என்னைக்கு எனக்கு பிளாக் ஆகும், என்னைக்கு எனக்கு ரிட்டன் ஃபைல் பண்ண முடியாமல் போகும்னா 20th செப்டம்பரா 1st அக்டோபரானா, I'll give that option to you. Before completion of assessment, கீழே எழுதியிருக்கேன்னா, not start of assessment or notice of assessment. என்னதான் 20ஆம் தேதி செப்டம்பரே அவன் நோட்டீஸ் கொடுத்துட்டாலுமே அது பிரச்சனை இல்லை, I can still file return in this 10-day period. அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாலுமே இந்த 10 நாள் I have the legal right, யாரும் கேட்க முடியாது. நான் நோட்டீஸ் கொடுத்தானே ஃபைல் பண்ண செல்லாது, சொல்ல முடியாது. ஆஃபீஸருக்கு சொல்கிறதுக்கு இது கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அவங்க நோட்டீஸ் கொடுத்தாலுமே ஆர்டர் அவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கலாம், குடுன்னு ஓடி போய் சைலண்ட்டாக சத்தமே இல்லாமல் ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டு குடுன்னு ஓடி வந்துட முடியும். ஆஃபீஸர்னால எதுவுமே கேட்க முடியாது. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வி ஹாவ் டு தட் வி ஜென்ரலி டென் டு ஓவர் சி பண்ணிடுவோம், பட் வி கேன் நாட் அஃபோர்ட் டு ஓவர் சீட் ஹியர். ஞாபகம் வச்சு தான் ஆகணும், ஓகேவா. இந்த 2 பாயிண்ட்டு, தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் பாயிண்ட். ஃபஸ்ட் இந்த டியூரேஷன் ஞாபகம் வச்சுட்டாகணும், அண்ட் இந்த கம்ப்ளீஷனுங்கிற வார்த்தை ஏன் முக்கியங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆகணும். சரி, இப்போ நான் பில் ரிட்டன் ஃபைல் பண்ணுறேன்னா டியூரேட்குள்ளே பண்ணல இல்லை, டியூரேட்குள்ளே ரிட்டன் ஃபைல் பண்ணால் மட்டும்னா வி ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அந்த செக்ஷன் 234A. 234Aங்கிறது என்ன, ஏபிசி எஃப் 4 நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் ஆஃபீஸ் வாழ்க்கையில். ஏங்கிறது என்னது, ஏ இஸ் ஃபார் லேட் ரிட்டர்னு. பியும் சியும் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ்லாம் கணக்கு போட்டு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டாம மட்டும் அப்போ வராது. சரி, பிசியெல்லாம் இப்போ பார்க்க போகிறது இந்த சாப்டர்லேயே பார்க்க போகிறது இல்லை, தனியாக பார்ப்போம் அதெல்லாம். அப்போ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், டேக்ஸ் பேயபிள் இன்ட்டு 1% per month இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டிலே. பார்ட் ஆஃப் மந்த் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஃபுல் மந்த்னு படிச்சிருப்போம் இல்லையா. அது நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுனால புதுசாக எதுவும் இல்லை, இட்ஸ் ரெகுலர் ஃபார்முலா, நத்திங் நியூ. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் 234F. வாட் இஸ் 234F? ஏபிசி 3மே இன்ட்ரெஸ்ட், 234F இஸ் லேட் ஃபீஸ், லேட் ஃபைலிங் ஃபீஸ். டியூரேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணாமல் விட்டேன்னா எனக்கு லேட் ஃபீஸ் வரும் இல்லையா. எவ்வளோ லேட் ஃபீஸ் வரும், 1000 ரூபா வரும், 5000 வரும். 1000 ரூபா எப்போ வரும், 5 lakhs கம்மியாக இருந்துச்சு என்னோட நெட் டேக்ஸபிள் இன்கம். எவ்வளோ, 5 lakhs கம்மியாக இருந்துச்சுன்னா 1000 ரூபா வரும், 5 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா 5000 ரூபா வரும். அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம ஃபைல் பண்ணுமா வேணாமான்னு பார்க்கப்போ எந்த நம்பர் பார்த்தோம், கிராஸ் டோட்டல் இன்கமா நெட் டேக்ஸபிள் இன்கமா. கிராஸ் டோட்டல் இன்கம் பிஃபோர் 54 சீரிஸ் டிரெக்ஷன்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, 54 சீரிஸ் எக்ஸாம்ஷன் பார்த்தோம் இல்லையா, அது ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்கு மட்டும்தான். லேட் ஃபைலிங் ஃபீஸ்க்கு நம்ம ஜிடிஐ பார்க்கக்கூடாது, என்ன பார்க்கணும், நெட் டேக்ஸபிள் இன்கம் பார்த்தா அந்த லேட் ஃபைலிங் ஃபீஸை கால்குலேட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை பேச்சுவாக்கில் 234Fல பெனால்ட்டின்னு சொல்லுவோம். பட் பெனால்ட்டிங்கிற வார்த்தை ஆக்ட்லேயும் கிடையாது, இந்த பாயிண்டில் நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது டெக்னிக்கலாக. ஏன்னா பெனால்ட்டிங்கிற வார்த்தை எப்போ வரும்னா, ஒன்லி வென் யூ டூ சம்திங் இல்லீகல். வாட் இஸ் இல்லீகல், ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க ரோட்டில் ஜங்ஷனில், நீ அதை பார்த்தும் பார்க்காத மாதிரியே தாண்டி போகிற, ஆர் கேரளாவுக்கு போயிட்டுருக்க கார் எடுத்துகிட்டு, கேரளா என்ட்ரானோன்னா கேமரா இருக்குது, அதை பார்க்காம நீ பாட்டுக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் அழுத்திட்டு போயிட்டுருக்க. அப்போ இதெல்லாம் லால தப்புன்னு சொல்லிட்டு நீ பண்ணுறல்ல, அவங்க ஃபைன் போடுவாங்கல்ல, தட் யூ கேன் கால் அஸ் பெனால்ட்டி. ஏன்னா தட் யூ ஆர் டூயிங் சம்திங் பியாண்ட் த லா, பியாண்ட் த கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் லா, யூ ஆர் டூயிங் சம்திங்னா இட் கேன் பி கால்ட் அஸ் பெனால்ட்டி.
பட் இதுவே இங்கே இது வெறும் லேட்டாக ஃபைல் பண்ணுறதுக்கு உனக்கு போடக்கூடிய எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான், ஃபீஸ் தான். அப்போ இந்த இடத்துல பெனால்ட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும், ஃபீஸுங்கிற வார்த்தை. எக்ஸாமில் மறக்காமல் பெனால்ட்டின்னு எழுதாமல் நம்ம என்ன தான் எழுதணும், ஃபீஸுங்கிற வார்த்தையை தான் எழுதணும். ஓகே, இந்த செக்ஷன் எது? 234 ஜியா இல்லை எஃப். And the next section, the last section of today's discussion. Ruler go. Last section of this discussion is one, and the last type of written we are going to discuss for now. Updated written இருக்கு, நம்ம ரொம்ப கடைசியில் தான் பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்கஷனோட கடைசி சாப்டர் நம்பர் கான்செப்ட் என்னது? சம்திங் கால்ட் ரிவைஸ் ரிட்டன். வாட் இஸ் ரிவைஸ் ரிட்டன்? டைம் ஃபைல் பண்ணால் 139 வாலண்ட் ரிட்டன், டைமை தாண்டி ஃபைல் பண்ணால் 139 3 4 பிலேட்டட் ரிட்டன். 139 என்னது? லாஸ் இருக்கா, கிளைம் பண்ணுமா, ரிட்டன் ஃபைல் பண்ணால் தான் கிளைம் பண்ண முடியும். சொன்னது யார்? 139 ரிட்டன் ஆஃப் லாஸ். இப்போது நான் எய்தர் நார்மல் ரிட்டனோ இல்லை பிலேட்டட் ரிட்டனோ ஃபைல் பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் தப்பாக ஃபைல் பண்ணிட்டேன். என்னோடய பிஜிபிபி வந்துட்டு 50 ரூபாய்ன்னு போட்டேன், ஆனால் ஆக்சுவலாக அது 50 ரூபா கிடையாது, அது 150 ரூபா. இந்த ஒன்று தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். இப்படி ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் ரிட்டனை ரிவைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? நானே பண்ணணும். ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சி என்னை காரி துப்புறதுக்கு முன்னாடி நானே பண்ணி ஆகணும். அப்போது ஆக்ட் எனக்கு கொடுக்குற ஆப்ஷன் தான் சம்திங் கால்ட் அஸ் ரிவைஸ்டு ரிட்டர்ன். நானே ஃபைல் பண்ணனாமா, அதை நானே தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேனாமா, இப்போ நானே வந்து அதையை கரெக்ட் பண்ண போகிறேன், ரிவைஸ் பண்ண போகிறோமா. ரிவைஸ்னால் இங்கே என்னது? கரெக்ட் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் வி நோ, ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இட்ஸ் நத்திங் நியூ ஃபார் அஸ். கரெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் பேர் தான் ரிவைஸ்டு ரிட்டர்ன். எவ்வளோ டைம் இப்போ ரிவைஸ் பண்ண முடியும்? ஒன்ஸ் பண்ணலாமா, டூஸ் பண்ணலாமா, ஃபைவ்ஸ் பண்ணலாமானா எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கும். உன் டியூ டேட் என்ன? பிலேட்டட் ரிட்டனுக்கு 31 அக்டோபரா இல்லை 31 டிசம்பரா? 31 டிசம்பர் வரை டைம் எடுத்துக்கோ. யூ வாண்ட் டு ரிவைஸ் 1000 டைம்ஸ், ரிவைஸ். ஐ டோன்ட் கேர். ஐ எம் நாட் ஃபிக்ஸிங் அ லிமிட். நான் டைம் லிமிட் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். வாட் இஸ் த டைம் லிமிட்? சேம் ஆஸ் பிலேட்டட் ரிட்டர்ன், எக்ஸாக்ட் சேம் வேர்ட்ஸ். 31st December of relevant assessment year or before completion of assessment, whichever is earlier. Same concept. Okay, I'm not discussing it again. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. up to 31st December of assessment year or before completion of assessment, whichever is earlier. assessment முடியறதுக்கு முன்னாடியோ இல்லை 31st டிசம்பருக்கு முன்னாடியோ நான் என்ன தப்பாக ஃபைல் பண்ணியிருக்கனோ அதையே ரிவைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, கடைசி கான்செப்ட் சொல்லியிருந்தேன். பட் இதுக்கப்புறமே வந்துட்டு 2 குட்டி குட்டி கான்செப்ட் தான் இருக்குது. ஏன்னா அந்த அட்லீஸ்ட் இந்த நாலாக பிரித்தோம் இல்லையா இந்த சாப்டரை? என்னவா பிரித்தோம்? ரிட்டர்ன்ஸு, என்கொயரி, அசஸ்மெண்ட், அதர் செக்ஷன் ஸ்டார்டிங்கில் சம்மரி பிரித்தோம் இல்லையா? இன்னும் 2 குட்டி கான்செப்ட் முடிச்சா, 2 குட்டி செக்ஷன் முடிச்சா ரிட்டர்ன்ஸ் இதே முடிஞ்சு, பார்ட்டே முடிஞ்சு, செக்மெண்ட்டே முடிஞ்சு. ஸோ அதையும் சேர்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ அடுத்த செக்ஷன் சம்திங் கால்டு 139 டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். டிஃபெக்டிவ்னா என்ன? நான் ஃபைல் பண்ணிட்டேன், டைமுக்குள்ளேயோ இல்லை பிலேட்டட் ரிட்டனோ ரிவைஸ் ரிட்டனோ ஃபைல் பண்ணிட்டேன், பட் இன்கம்ப்ளீட்டாக அறகுறையாக ஃபைல் பண்ணியிருக்கேன்னா அப்போ அந்த ரிட்டனுக்கு பேர் தான் என்னது? டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். நான் ஃபைல் பண்ணிட்டேன், ஆஸ் பர் 139(1) இல்லை 139(4) இல்லை 139(5) ஃபைல் பண்ணிட்டேன், ஆனால் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுக்கல. ஏதோ கொடுக்க வேண்டிய தேவையான எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம மிஸ் பண்ணிட்டேன்னா that is covered under 139 டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். அப்போ எந்த இன்ஃபர்மேஷன்லாம் மிஸ் பண்ணால் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் சொல்லுவாங்கன்னா we have a list for that. what is the list? ITR ஃபார்மில் ASC மிஸ் பண்ணிட்டேன்னா what is ASC? A for annexure, S for statement, C for columns-ஆ? எஸ், C for columns. இங்கே குட்டி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? A for annexure, S for statement, C for column. நத்திங். நான் ஏதாவது கொடுக்க வேண்டிய இன்கம் கொடுக்காம விட்டேன், ஆர் ஏதாவது முக்கியமான டேபிள் ஃபில் பண்ணாமல் விட்டேன், ஆர் ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரியுமா? நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த பர்மனெண்ட் இன்ஃபர்மேஷன் போனால், கம்ப்யூட்டரில் போனால் பர்மனெண்ட் இன்ஃபர்மேஷனே இல்லை, நீங்கள் போர்ட்டல்லே போய் ஃபைல் பண்ணுறீங்க, யூடிடி ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் அங்கே போனால் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கடைசி ஸ்டெப்பில் என்ன இருக்கும்? ஆடு பேங்க் அக்கௌண்ட் இருக்குமா? ஆடு பேங்க் அக்கௌண்ட்டில் அவன் சொல்லியிருக்க மாட்டான், அந்த இடத்துல எழுதியிருக்க மாட்டாங்க யூட்டிலிட்டியில், போர்ட்டலில்.
ஆனால் ரூல் என்னென்னா எல்லா பேங்க் என்னெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ இன்க்ளூடிங் ஃபாரின் பேங்க்ஸு அந்த இடத்துல ஃபில் பண்ணி ஆகணும். எல்லா பேங்க்கோட பேரையும் போட்டு வேலிடேட் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை, பட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம் இந்த பேங்க்லாம் இருக்குன்னு. நான் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்காம விட்டேன்னா அதை சொல்லி டிஃபெக்டிவ்னு சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம விட்டேன் இல்லையா, என்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஆப்ளிகேட் டு கிவோ ஆல் இன்ஃபர்மேஷன் ஐ எம் சப்போஸ் டு ஃபில் இந்த ஐடிஆர் ஃபார்ம், ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம் 1 3 2 3 4 எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க கேட்குறது நான் கொடுத்தாகணும். கொடுக்காம விட்டேன்னா என்ன வரும், டிஃபெக்டிவ் ரிட்டர்னு நோட்டீஸ் வரும். அப்போ ஏ ஃபார் அனெக்ஷர், எஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு, சி ஃபார் காலம்ஸ். அடுத்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸை இன்கம்ப்ளீட்டாக விட்டேன், ஏதோ இன்கம் விட்டேன், ஆர் ஏதோ ஒரு பார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ ஷெடியூல் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் டிஃப்ரெண்ட் ஷெடியூல்ஸ் இல்லையா, ஒவ்வொரு ஹெட் ஆஃப் இன்கமும் ஒரு ஷெடியூல் உட்காந்துருக்கும். ஷெடியூல் பிஜிபி, ஷெடியூல் டெப்ரிசியேஷன், ஷெடியூல் டிபிஎம், ஷெடியூல் எஸ்எஃப்டி என்னமோ இருக்கும் இல்லையா, அதில் ஏதோ ஷெடியூலை ஃபில் பண்ணாமல் விட்டேன். ஆர் ஆடிட் ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணாமல் விட்டேன். ஆர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு கொடுக்காம விட்டேன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அது அக்கௌண்ட்ஸில் ஏன் டேக்ஸில் வருது நமக்கு தெரியும். பிஜிபி வச்சிருக்க கிளைண்ட்டாக இருந்துச்சுன்னா, பிஸ்னஸ் வச்சிருக்க கிளைண்ட்டாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட் பெயிண்டில் ஃபில் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஃபில் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் பெயிண்டில் போய் நம்ம எக்ஸலில் வச்சிருக்க ஃபைல் ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டு போய் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அவன் வச்சிருக்க ஒரு 20 ஐட்டம் வச்சிருப்பான் லைனாக. அங்கே ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும், ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் இருக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கும், ப்ராஃபிட் லாஸ் இருக்கும், அப்புறம் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையா கொண்டு போய் நம்ம அந்த ஃபிகர்ஸ் கொண்டு போய் டைப் பண்ணிகிட்டு இருப்போம். அதான் இங்கே சொல்லியிருக்க ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. அதையே நான் கொடுக்காம விட்டேன். ஆனால் லாஜிக் இடிக்கணுமே. என்ன இடிக்கணும்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் யாருக்கு வரும்? பிஜிபி பண்ணா இருக்கும். பிஜிபி இருக்க எல்லாருக்குமே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வருமா? தட் இஸ் பிஜிபி இருக்க எல்லாருமே பீனல் பேலன்ஸ் ஷீட் ஃபில் பண்ணுமா? வேணாம். 44 ஐடி போனால் பண்ண மாட்டோம். ஞாபகம் இருக்கா? 44 ஐடி போனால் என்ன பண்ணுவோம்? 44 ஐடி கொடுக்குற இடத்துலையே ஒரு 4 இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்பான். இன்வென்ட்ரி, கிரெடிட்டார்ஸ், கேஷு அப்படின்னு. அதை மட்டும் தானே ஃபில் பண்ணுவோம். ஏன்னா அங்கே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்ளை ஆகாது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கம்ப்ளை பண்ண வேணாங்கிறதுக்காக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பீனல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எங்கே போகிறது? அப்போ இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் மட்டும் கேட்பாங்க இல்லையா? அப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க எந்த 4 இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்களோ அந்த 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்க எழுதியிருக்காங்க. டெட்டார், கிரெடிட்டாரு, இன்வென்ட்ரி, கேஷு. அதே மாதிரி பீனல் ஐட்டம்ஸில் சேலு, ஜிபி, எக்ஸ்பென்ஸு, நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணிடணும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருந்தால் ஃபுல் பேலன்ஸ் ஷீட் பீனல், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா ரிக்வைர்ட் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணாமல் விட்டோம், மறந்து போய் ஏதோ பேங்க் அக்கௌண்ட் கொடுக்காமையோ இல்லை புக்ஸு கொடுக்காமையோ ஃபில் பண்ணாமல் விட்டோம்னா டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வரும். 139 நோட்டீஸ் வரும், டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு. எவ்வளோ நாள் டைம் தருவாங்க? 15 days டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா ரிட்டர்ன் வில் பி கன்சிடர்ட் அஸ் இன்வேலிட். ஃபைல் பண்ண கணக்கு இல்லாமல் போயிடும். அப்போ நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஃபைல் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து எல்லா இன்ட்ரெஸ்ட்டு, பெனால்ட்டி எல்லாமே எனக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ரிட்டர்ன் வில் பி கன்சிடர்ட் அஸ் நில் கிடையாது, நில்னு சொல்லக்கூடாது, வேறு அர்த்தம் நமக்கு தெரியும். இன்வேலிட் ரிட்டர்ன், செல்லாத ரிட்டர்ன், வாய்டு ரிட்டர்ன், கேன்சல்டு ரிட்டர்னாக தட் வில் பி கன்சிடர்ட். லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் த டே, ப்ராமிஸ், சம்திங் கால்டு 140A. இது என்ன 140Aனா 139 ஃபுல்லாக என்ன சொல்லிச்சு, ஆர் அட்லீஸ்ட் 139 என்ன சொல்லிச்சு? நீயே ஃபைல் பண்ணிக்கோன்னு சொல்லிச்சு. கரெக்டாக? வாலண்ட்ரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகே டிபார்ட்மெண்ட், ஐ வில் ஃபைல் மை ரிட்டர்ன், பட் ஹூ வில் கம்ப்யூட்? அதுக்கு அவங்க பதில் சொல்லவே இல்லை 139. கோ அண்ட் ரீட் அகைன். ஃபைல் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் பேசினான். கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப்பு, ராசோ, ஃபிகோ, கம்பல்சரி ஃபைலிங். அதர்ஸு ஃபைல் ரிட்டர்ன் எப்போ? அந்த 2 பேசிக் எக்ஸ்டென்ஷன் மேலே போனான்னு, ஜிடிஐ மேலே போனான்னு, கிராஸ் டோட்டல் இன்கம். கம்ப்யூட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லவே இல்லை, யார் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. நான் எங்கே போகணும்? ஐடி ஆஃபீஸ்க்கு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு வரணுமா? இல்லை எங்கேயாவது அதுக்கு பேர் என்ன, ஜிஎஸ்டி சுவிதா கேந்திரா மாதிரி இன்கம் டேக்ஸ் கேந்திரா ஏதாவது இருக்கா? இல்லை யார்கிட்ட ஆடிட் ஆஃபீஸில் போகணுமா? அதுக்கு பதில் சொல்கிற செக்ஷன் தான் 140A. பேர் என்னது? செல்ஃப் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். அசஸ்மெண்ட்னே என்ன? கம்ப்யூட்டேஷன், டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் தான் போட போகிறோம். யார் பண்ணுமாமா? செல்ஃப். இப்போ 140 என்ன சொல்லிடுச்சு, 113 என்ன சொல்லிச்சு? நீயே ஃபைல் பண்ணு. 140A என்ன சொல்லுது? நீ தான் ஃபைல் பண்ணணும். கம்ப்யூட்டேஷன் யார் போடுவா? அதையும் நீ தான் போடணும். நீ தானே டேக்ஸ் பேயர். இன்கம் சம்பாரிச்சு இல்லை, டேக்ஸ் கட்ட போகிற இல்லை, நீயே உட்காந்து கணக்கு போடு. ஸோ இன்கம் டேக்ஸ் இந்த ஆப்ளிகேஷனை டேக்ஸ் பேயர் மேலே போட்டுருச்சு. பட் நம்ம தான் பார்த்துருக்கோமே, டேக்ஸ் பேஸ் பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட போவாங்க? ஆடிட் ஆஃபீஸ்ட்டு போவாங்க. அது அவங்க விருப்பம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆப்ளிகேஷனை டேக்ஸ் பேயர் மேலே போட்டுருச்சு. அதே அவங்க
ஆடிட்டர் ஆஃபீஸில் கொடுத்து அவங்க சார்பில் ஃபைல் பண்ணிக்கிறாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. பட் ஆப்ளிகேஷன் யாரோடது? டு கம்ப்யூட் டேக்ஸஸ் இஸ் ஆன் த டேக்ஸ் பேயர் ஹிம்செல்ஃப். இந்த ஆப்ளிகேஷனை போடுற செக்ஷன் எது? கம்ப்யூட் நீ தான் பண்ணுங்கிற செக்ஷன் எது? 140A செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ தானே கம்ப்யூட் பண்ணணும்னு சொல்கிற செக்ஷன் 140A, தானே பே பண்ணணும்னு சொல்கிற செக்ஷன் 140A, பட் தானே ஃபைல் பண்ணணும்னு சொல்கிற செக்ஷன் 139(1). அப்போ ஒன் லாஸ்ட் குவிக் ரிவிஷன் பிஃபோர் வி வைண்ட் அப் ஃபார் த டே. எங்கே ஆரம்பித்தோம்? 4 பிரிச்சோமா? ரிட்டர்ன்ஸு, இன்கொயரி, அசஸ்மெண்ட்டு, அதர் செக்ஷன். இன்றைக்கி எதை முடிச்சிட்டோம்? ரிட்டர்ன்ஸ் முடிச்சிட்டோம். ரிட்டர்ன்ஸில் ஃபஸ்ட் செக்ஷன்னா 139(1). 139(1) என்ன சொல்லிச்சு? மேண்டேட் ரிட்டர்ன் ஃபைலிங் யார் பண்ணணும்? கம்பெனிஸு, பார்ட்னர்ஷிப்ஸு, ராசோ, ஃபிகோ. கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் ஓகே, எப்போவுமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். 0 இன்கம் ஸ்டில் ஃபைல் பண்ணி ஆகணும். ₹1 இன்கம் ஃபைல் பண்ணணும். லாஸு ஃபைல் பண்ணி ஆகணும். ராசோ, ஃபிகோனா என்ன? ரெசிடென்ட் ஹேவிங் அசெட் அவுட் சைட் இந்தியா ஆர் ஹேஸ் அ சைனிங் அத்தாரிட்டி இன் அ பேங்க் அக்கௌண்ட் அவுட் சைட் இந்தியா. ஓகே, வேறு எஃப்இசிஓவா? எஃப் ஃபாரின் ட்ராவலு, எலக்ட்ரிசிட்டி பில்லு 1 lakh, ஃபாரின் ட்ராவல் 2 lakhs. சி என்னது? கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்டு அதிகமான நம்பர், பிஸ்னஸ் பண்ணுறான் அதிகமான நம்பர், 1 கோடி. அடுத்து அதர் கண்டிஷனா? அதர் கண்டிஷன் 3 இருந்துச்சா? என்னென்ன? டேர்ன் ஓவர் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா 60 lakhs. அடுத்து என்னது? ப்ரொஃபஷனாக இருந்துச்சுன்னா 1 lakh வந்துச்சா? 1 lakh 10 lakhs. வேறு டிடிஎஸ், டிசிஎஸ் நார்மல் சிட்டிசனாக இருந்தால், நார்மல் பர்சனாக இருந்தால், எனக்கு வேறு நார்மல் பர்சன் ஒரு சொல்லவும் அதான் ஞாபகம் வருது. இன்னும் ஞாபகம் இருக்காது. இவங்க நார்மல் பர்சன் இல்லைங்க, அவங்களுக்கு வழி விடுங்க தட் வீடியோ. அது வேறு குறுக்க வந்து போகுது. ஓகே, நார்மல் பர்சனாக இருந்தால் எவ்வளோ? 25,000. இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000. அதுக்கடுத்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்டா? கரண்ட் அக்கௌண்ட்னா 1 கோடி லிமிட் தான், சேவிங்ஸ்னால் கம்மியாக தான் தருவான் இல்லையா? ஏன்னா நீ பிஸ்னஸ் பண்ணல, எதுக்கு உனக்கு அவ்வளோ காசு? டேக்ஸ் கட்டு. அப்போது 50 lakhs டெபாசிட் இருந்தால் ஃபைல் பண்ணி ஆகணும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன? இது மேண்டேட்ரி ஃபைலிங். ஆப்ஷனல் ஃபைலிங் யாருக்கு? அது வாலண்டரி ஃபைலிங் யாருக்கெல்லாம்? மற்ற எல்லாருக்குமே. எப்போ ஃபைல் பண்ணால் போதும்? பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே கிராஸ் டோட்டல் இன்கம் போனால் ஃபைல் பண்ணால் போதும். அதுவும் சாதா கிராஸ் டோட்டல் இன்கம் கிடையாது, கிராஸ் டோட்டல் இன்கம் பிஃபோர் 54 சீரீஸு எக்ஸம்ஷன்ஸ். அந்த கேபிட்டல் கெயின் எக்ஸம்ஷன்லாம் இல்லாமல், அதெல்லாம் சேர்க்காம மைனஸ் பண்ணாமல் வர கிராஸ் டோட்டல் இன்கம்மை என்ன பண்ணி ஆகணும்? பேசிக் எக்ஸம்ஷன் மேலே போச்சுன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். 139(1) முடிஞ்சா? அடுத்து 139(3) 4 என்னது? 139(3) ரிட்டர்ன் ஆஃப் லாஸா? லாஸ் ரிட்டர்ன் எதுக்காக பண்ணணும்? லாஸ் வருது, டேக்ஸ் வராது, பட் ஸ்டில் கேரி ஃபார்வர்டு பண்ணணும்னா, என்னோட லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணனா லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். 2 எக்ஸப்ஷன் என்னது? ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு, இன்னொன்று அன்அப்சார்ப்ட் டெப்ரிசியேஷன். பிஜிபி கிடையாது, பிஜிபின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா பிஜிபி லாஸ்க்கெலாம் எக்ஸப்ஷன் கிடையாது. லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். அன்அப்சார்ப்ட் டெப்ரிசியேஷன் இருந்தால் மட்டும்தான் லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த செக்ஷன்னா 139(4) பிலேட்டட் ரிட்டர்ன். எப்போத்துக்குள்ளே பண்ணி ஆகணும்? எப்போ வரைக்கும் பண்ணலாம்? அப் டு 31st December ஆஃப் ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர் ஆர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட். அங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன? ஸ்டார்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் கணக்கு கிடையாது. நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம நைஸாக போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்த செக்ஷன்னா 139(5) பிலேட்டட் ரிட்டர்னா இல்லை, ரிவைஸ்டு ரிட்டர்ன். ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்கேன், பட் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை நானே கண்டுபிடிச்சி நானே ரிவைஸ் பண்ண விரும்புகிறேன். சேம் டைம் லிமிட்ஸ் அப் டு 31st December ஆர் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட். அடுத்து இங்கே வந்து 139(9) டிஃபெக்டிவ் ரிட்டர்னா? டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் எது? ஐடி ஃபார்மில் ஸ்டேட்மெண்ட்டு, அனெக்ஷரு, காலம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், ஆர் பேமெண்ட் மிஸ் பண்ணிட்டேன், கம்ப்யூட்டேஷன் மிஸ் பண்ணிட்டேன், புக்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா ஃபைனில் கொஞ்சம் கொடுத்துருக்கணும். புக்ஸ் இல்லைனா இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், டெட்டாஸு, கிரெட்டாஸு, இன்வென்ட்ரி, கேஷு இதை கொடுத்துருக்கணுமா? இதில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணி போட்டோன்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டுபிடிச்சி நோட்டீஸ் அனுப்புவாங்க, டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். எவ்வளோ டைம் இருக்குது எனக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு? 15 days டைம் இருக்குது. 15 daysக்குள்ளே ரெக்டிஃபை பண்ணலன்னா இன்வாலிட் ரிட்டர்ன் சொல்லிட்டு காரி துப்பி அனுப்பிச்சிடுவாங்க, ரிட்டர்ன் கேன்சல் ஆயிரும். நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கணும், புது ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கணும். டியூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா 139(1) பண்ணிக்கலாம். டியூட் தாண்டிடுச்சுன்னா பிலேட் ரிட்டர்ன் தான் பண்ணணும். வருஷமே முடிஞ்சு போச்சுன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணி ஆகணும். 31st December தாண்டிடுச்சுன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் தான் ஃபைல் பண்ணணும். அதை நம்ம ஒன்றும் பார்க்கல. அடுத்து இங்கே போனோம், கடைசி செக்ஷன் 140A இல்லையா? என் ரிட்டர்ன் நான் தான் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறது 139(1), 139(4), 139(5). பட் அது கம்ப்யூட்டேஷன் யார் பண்ணுவா? டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்களா? இல்லை, யார் பண்ணுவா? செல்ஃபே பண்ணணும்னு சொல்கிறது தான் 140A. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி 1 hour and we have completed all important points including அந்த அக்கு வைக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து we have completed here.
அண்ட் கான்செப்ஷுவலாக படிச்சிருக்கோம் நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜோட சேர்த்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆர் உங்களுக்கு தெரியாத விஷயம் கற்றுக்கிட்டீங்க, ஆர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை ரீகாப் பண்ணிக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு மென்ஷன் தட் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு இந்த கமெண்ட் செக்ஷன். இட் வில் மேக் மீ வெரி ஹாப்பி அண்ட் இட் வில் மேக் மீ ஃபீல் வேல்யூட் இந்த எஃபர்ட்ஸு நான் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏன்னா என் ரிவிஷனுக்கும் என் ரீகேப்பிங்க்கும் ஹெல்ப் ஆகுது, உங்களுக்கும் ஹெல்ப் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். அண்ட் அதில் எனக்கு இந்த பாயிண்ட் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுது, ஆர் இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு ஸ்லோவாக இருந்திருக்கலாம்னு தோணுது, அப்படி தான் உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மென்ஷன் யுவர் ஃபீட்பேக்ஸ் இந்த சஜஷன். ஆர் என்னோட இன்ஸ்டாகிராம் கூட I'll give it in the description box. உங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் we can connect on Instagram or through LinkedIn. அண்ட் இந்த நோட்ஸோ இல்லை இந்த எக்ஸ்ப்ளனேஷனோ உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு இது அடாப்டபிள் இருக்குன்னு தோணுச்சுன்னா, ரிமெம்பர் த நேம் சிரீஷ் வியாஸ். ஓகே, ஸோ வில் மீட் இன் another நியூ ஃப்ரெஷ் வீடியோ. ப்ராப்ளி இதோட டிஸ்கஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஃபர்தர் கம்மிங் வீடியோஸில். தேங்க்ஸ் கைஸ், பை. Thank you for watching up to this point. That means a lot to me.